இந்தியன் மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அடேங்கப்பா 4 நாளா ஒரே டவுன்ல போயிட்டு இருந்த மார்க்கெட் இன்னைக்கு ஒரு யூ டர்ன் அடிச்சிருக்கு. வாங்க, டிசம்பர் 19 2025ல நடந்த இந்த செம கம்பேக்க பத்தி விரிவா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். போன 4 நாளா இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி டென்ஷன்ல தான் இருந்தாங்க. மார்க்கெட் பாட்டுக்கு சரிஞ்சுக்கிட்டே போகுது, என்னடா இதுன்னு ஒரு சின்ன கலக்கம் எல்லார்கிட்டயும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த சரிவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. மார்க்கெட் திரும்பவும் பிக்கப் ஆகி இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃபை கொடுத்துருக்கு. அப்பாடா! சரி, இந்த கம்பேக்னு சொல்றோமே, அது நம்பர்ஸ்ல எப்படி இருக்குன்னு பாத்துறலாமா? வாங்க, இன்னைக்கோட மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸை ஒரு குவிக் ஸ்னாப்ஷாட்ல பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட மெயின் இண்டெக்ஸஸ் அதாவது நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் ரெண்டுமே நல்ல கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி கிட்டத்தட்ட 0.58%, சென்செக்ஸ் 0.53% ஏறி இருக்கு. இதுவே போதும் மார்க்கெட்டோட பாசிட்டிவ் மூட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றதுக்கு. நிஃப்டி 50 க்ளோஸ் ஆன பாயிண்ட் 25,966.40. இந்த நம்பர் ரொம்ப முக்கியம், ஏன்னா இன்னைக்கு ட்ரேடிங்கோட ஒரு கீ லெவல் இது. அதே மாதிரி பிஎஸ்சி சென்செக்ஸ் 84,929.36. இதுவும் ஒரு செம்ம பாயிண்ட். மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த்தை இது மறுபடியும் ஒரு தடவை ப்ரூவ் பண்ணியிருக்கு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரேலி வெறும் பெரிய கம்பெனிகளோட மட்டும் நிக்கல. ஆட்டோ, ஃபார்மா, ஆயில் அண்ட் கேஸ்னு எல்லா செக்டார்ஸுமே இன்னைக்கு கிரீன்ல தான். அது மட்டும் இல்லாம மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் கூட மெயின் இண்டெக்ஸை விட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இதான் பிராடர் மார்க்கெட் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. அதாவது ஒட்டுமொத்த மார்க்கெட்டுமே ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, மார்க்கெட் ஏறிடுச்சு, சூப்பர். ஆனா 4 நாள் டவுன்ல இருந்த மார்க்கெட்ல திடீர்னு இப்படி ஒரு எழுச்சிக்கு என்ன காரணம்? இந்த ஸ்பார்க், இந்த பொறி எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? நம்ம ஊர்ல இருந்து இல்ல, வெளியில இருந்து வந்திருக்கு. வாங்க அது என்னன்னு பாப்போம். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஃபர்ஸ்ட் அமெரிக்காலேருந்து ஒரு குட் நியூஸ் வந்துச்சு. அங்க இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் எதிர்பார்த்ததை விட குறைஞ்சிருக்கு. உடனே அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைக்க சான்ஸ் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை பரவ ஆரம்பிச்சுது. அந்த பாசிட்டிவ் வைப் அப்படியே ஆசியன் மார்க்கெட்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி ஃபாரின் ஃபண்ட்ஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சது. இதுதாங்க இன்னைக்கு நடந்த ரேலிக்கு முக்கியமான ட்ரிகர். சரி, மார்க்கெட் நல்லா ஏறினதுக்கு காரணம் பார்த்தாச்சு. இப்போ இந்த ரேலில ஸ்டார் பெர்ஃபார்மர்ஸ் யாரு? எந்தெந்த பங்குகள் இன்னைக்கு ஹீரோவா இருந்துச்சு, எது கொஞ்சம் டல் அடிச்சதுன்னு பாத்திரலாமா? வின்னர்ஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ், மேக்ஸ் ஹெல்த் கேர், பாரத் எலக்ட்ரானிக்ஸ்லாம் டாப்ல இருக்கு. இன்னொரு பக்கம் HCL டெக்னாலஜிஸ், ஹிண்டால்கோ, கோடாக் மஹிந்திரா பேங்க் மாதிரி சில ஸ்டாக்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் பிரஷர்ல இருந்துச்சு. இண்டெக்ஸ் மூமெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது இல்லாம சில குறிப்பிட்ட கம்பெனி நியூஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய பேச்சா இருந்துச்சு. அந்த ஸ்டாக் ஸ்பெசிபிக் ஸ்டோரிஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்பாட்லைட்ல 2 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. ஒன்னு, ஐசிஐசிஐ புருடென்ஷியல் ஏஎம்சியோட ஐபிஓவுக்கு அப்புறம் ஒரு மாசான மார்க்கெட் டெபியூ. இன்னொன்னு, ஏத்தர் எனர்ஜி பங்குகள்ல ஒரு திடீர் ரேலி. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஐசிஐசிஐ புருடென்ஷியல் ஏஎம்சியோட லிஸ்டிங் செமையா இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான டெபியூன்னு சொல்லலாம். அதோட ஷேர்ஸ் ஐபிஓ விலையை விட கிட்டத்தட்ட 20% பிரீமியத்துல லிஸ்ட் ஆச்சு. இதுவே இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐபிஓ மேல எவ்வளோ நம்பிக்கையா இருந்திருக்காங்கன்னு காட்டுது. ஆமாங்க, 20%. ஒரு புது ஸ்டாக்குக்கு இது ஒரு பிரமாதமான ஸ்டார்ட். இது மார்க்கெட்டோட பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டையும் நல்ல கம்பெனிகளோட ஐபிஓக்கு எப்பவும் ஒரு வரவேற்பு இருக்குங்கிறதையும் தெளிவா காட்டுது. மொத்தத்துல பார்த்தா இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு முக்கியமான காரணம் ஒரு குளோபல் ஸ்பார்க் தான். அது ரொம்ப கிளியரா தெரியுது. ஆனா இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி என்னன்னா, இந்த குளோபல் சப்போர்ட் இல்லாம நம்ம மார்க்கெட் தானாவே இந்த வேகத்தை மெயின்டைன் பண்ண முடியுமா? வரப்போற நாட்கள்ல இதுக்கு பதில் கிடைக்குமான்னு நாம உன்னிப்பா கவனிக்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.